ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் யூனிகார்ன் சென்ட்ரலா. போன எபிசோட்ல ஜியா இன்சோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். காஸ்டியூம் விற்கிற கடைக்கு வெளியே பார்த்தா அவளோட ஷூ இருக்கு. கடைக்காரர்கிட்ட இதை பத்தி கேக்குறான். ஆமா, ஒரு பொண்ணு வந்தா ஷூ வாங்கிட்டு போச்சு. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருந்துச்சு. ஏதோ ஒரு பொருளுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிச்சான், ஆனா அது கிடைக்கலையா. அதனாலதான் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் கொடுத்தேன். இந்த கேம்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த சிட்டிக்குள்ள அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. இங்க ஜியா லியூட்ட போய் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்றா. இந்த மேரேஜ் செல்லணும்னா மேயர் பதவிக்கு போட்டி போடுற யார்கிட்டயாச்சும் சைன் வாங்கணுமே. நம்ம வேணும்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபெங் கிட்ட வாங்கிக்கலாமான்னு கேட்டதும், தேவையில்லை, எனக்கு இன்னொருத்தர் மைண்ட்ல வர்றாருன்னு இன்சோ கிட்ட போய் சைன் போட சொல்றான். அவனும் கோவத்துல கேக்குறான், அவனை பத்தி என்ன தெரியும்னு கல்யாணம் பண்றேன்னு சொல்ற, உங்கள உண்மையான கூட தெரியலன்னு சொன்னதும், இவர் ரொம்ப நல்லவரு, என்ன நல்லா பாத்துப்பாரு, நம்ம போடுற ஷூ ஒத்து வரலன்னா வேற ஒரு ஷூ போடுறதுல தப்பு இல்லையே, அதே மாதிரி எனக்கு பிடிச்சவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டா நான் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிடுறா. இதை கேட்டது கோவத்துல சைன் போட்டு கொடுத்துட்றான். இவளும் அதை வாங்கி ஒரு லேடி கிட்ட போய் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவங்க இது செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. வாங்கி பார்த்தா இன்சோ அதுல சைனே போடல. உன் கனவுலதான் மேரேஜ் நடக்கும்னு எழுதி கொடுத்துருப்பான். வெளியே வந்து பார்த்தா அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் ரிங்கு கொடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவ அது தெரியாம கோபத்துல, என்னை ஏமாத்துறதே உங்க வேலையா வச்சிருக்கீங்களா, நிஜத்துலயும் சரி கேம்லயும் சரி என்னை வச்சு விளையாடிட்டே தான் இருக்கீங்க. என் ஃபீலிங்க உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. நான் இந்த கேம்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்களும் என்னை பத்தி நீ யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறா. சுய சோகமா போயிட்டு இருக்கும்போது இன்சோ இவளை ஒரு சந்துக்குள்ள இழுத்து முத்தம் கொடுத்துடுவான். ஃபைனலா தன்னோட லவ்வையுமே கன்ஃபஸ் பண்ணிடுவான். ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கேம் முடிஞ்ச சவுண்டு கேட்டதும் தான் நார்மலே ஆகுவாங்க. கிளம்பும்போது அவளுக்கு இந்த ரிங்கையுமே கொடுத்துட்டு, வெளியே எனக்காக வெயிட் பண்ணு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறான். கிளம்பலான்னு போகும்போது காங்குமே வந்து என்னைய வீட்டுல விட்டுருன்னு சொன்னதும் வேற வழியே இல்லாம இவனை டிராப் பண்ணிட்டு ஜுயாவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுல இருந்து இவளுமே என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு பதட்டமாவே இருப்பா. ஆனா இவன் ஒரு ஃபைலை கொடுத்து, இதுல லைமன் ப்ராஜெக்டுக்கான இன்ஜினியரிங் ஒர்க் பத்தி இருக்கு, செக் பண்ணிக்கொண்டு கொடுக்குறான். இதை பார்த்துட்டு, இதுக்காக தான் என்ன நீ கூப்பிட்டியான்னு கேக்குறா. ஆமா, இதுக்காக தான் சொன்னதும், சரி நான் செக் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு போறா. போற வழியில இன்சோக்கு மெசேஜ் சென்ட் பண்றா. இப்ப நம்ம லவ் பண்றோமா இல்லையான்னு கேட்டதும் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. இதுக்கு பேரு வேற என்னன்னு பார்த்தா இன்சோ, என்ன மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டியா, கிஸ் பண்ணிட்டு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லுவேன்னு, நான் உன்னை லவ் பண்றேன். இவ்வளவு நாளா என்னால உன்கிட்ட என் ஃபீலிங்ஸை சொல்ல முடியாம நான் ரொம்பவே தவிச்சேன். நியூ இயர் அன்னைக்கு கூட என்னால உன்னை ஃபேஸ் பண்ண முடியாம தான் விலகிட்டேன், என்னை மன்னிச்சிடு, இனி எப்போதும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதும், அப்ப ஸ்டாம்ப் பண்ணி கொடுன்னு கேக்குறா. என்ன பண்ணணும், பிங்கி ப்ராமிஸ் பண்ணி தரட்டுமான்னு கேட்டதும், அதெல்லாம் வேணாம், பக்கத்துல வான்னு சொல்லி கையில கிஸ் பண்ணி அவன் நெத்தியில ஸ்டாம்ப் மாதிரி வச்சு விடுறான். நீயும் இப்படி பண்ணுன்னு சொன்னதும் பக்கத்துல போய், எனக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாட்டுலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ உதட்டிலேயே கிஸ் பண்ணிடுவான். இவளும் வீட்டுக்கு போய் அவன் கொடுத்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஹோட்டலுக்கான டிசைன்ஸ் இருக்கு. ஆனா அந்த பேப்பர் பார்க்க ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. ஆனா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டிசைனரோட நேம் கியூன்னு போட்டிருக்கு. யாரா இருக்குன்னு இவளுமே யோசிச்சுட்டு இருப்பா. அடுத்த நாள் ஜென்னு ஜுயா ஒட்டி விட்டு அந்த பேண்டேஜை எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ள பத்திரமா வைப்பான். அவங்க லவ் பண்றதே தெரியாம இவன் வேற அவன் மேல ஃபீலிங்ஸை வளர்த்துட்டே போறான். இன்னைக்கு இன்சோ அம்மாவுக்கு பர்த்டேனால இன்சோ இங்க சாப்பிட்றதுக்காக வந்திருப்பான். அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஜென் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதும், கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க 2 பேரும் நல்லபடியா ஒர்க் பண்ணுவோம்னு சொல்றா. எனக்கு உங்க வேலையை பத்திலாம் எந்த கவலையுமே இல்ல, உங்க கல்யாணத்தை பத்தி தான் கவலையா இருக்கு. உங்களுக்கு வயசு ஆகிட்டே இருக்கு, நீங்க ஒன்னும் சின்ன பசங்க எல்லாம் கிடையாது, எப்பதான் டேட் பண்ண போறீங்கன்னு கேட்டதும் ஜென்னு சொல்லிடுறான், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு இன்சோட அம்மாவும் கேக்குறாங்க, அந்த பொண்ணுட்ட உனக்கு அப்படி என்ன பிடிச்சது அப்படின்னு. அதுவா, அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, என் கூட தான் ஒர்க் பண்றா, என்ன ரொம்பவே கேரிங்கா பாத்துப்பான்னு சொன்னதும் இன்சோலாம் கான்ல இருக்கான். அப்போ ஜென்னோட அப்பா அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு கேட்டதும், எனக்கு அவங்க ஃபேமிலி பத்திலாம் அவ்வளவுக்கு தெரியாது, அவங்க அப்பா ஏதோ இன்ஜினியரிங்னு மட்டும் தெரியும்னு சொன்னதும், அப்போ அவங்க சாதாரண ஃபேமிலியா, இந்த பொண்ணு உனக்கு ஒத்து வர மாட்டா, உன் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் ஜென்னும் சோகமாகிட்டான். கிளம்பும் போது இன்சோ ஜென்னை வார்ன் பண்றான், தேவையில்லாம ஜுயாவை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லாத, உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு போறான். ஜுயாவை பாக்குறதுக்காக இன்சோ அவங்க வீட்டுக்கு போவான். இவனை பார்த்ததும் தலையை வாஷ் பண்ண போயிடுவா. இது என்ன புதுசா இருக்கு, எப்போது இருக்கிற மாதிரியே இருன்னு சொன்னதும், அப்படிலாம் இல்ல, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ற 3 மாசம் ஹனிமூன் பீரியடு, அதனால பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி எப்போதும் அழகா இருக்கணும்னு சொல்றா. அப்போ இதெல்லாம் உனக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போலேன்னு சொல்றான். ஏன்னா அவ ஆல்ரெடி லவ் பண்ணி இருக்கல, அதை தான் கேக்குறான். நீ எதுவும் அப்செட் ஆகலையேன்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு தலைக்கு துண்டை கட்டி விட்டுட்டு இவனே தலையை காய வைக்க ஹெல்ப் பண்றான். இங்க காங்கும் லியா ஷாப்ல நேத்து நடந்த கேம ப்ரோமோக்கு யூஸ் பண்ண சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப லியா கேக்குறா, இன்சோவும் ஜியாவும் டேட் பண்ணா எப்படி இருக்கும்னு. அவங்களா, கண்டிப்பா ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்ற, அவங்க இந்த கேம்ல தானே மீட் பண்ணாங்க, ஏன் அவங்க ஒன்னா ஒர்க் பண்றாங்க, ரூம்மேட்டாவும் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா விதி தான் அவங்கள சேர்த்து வச்சிருக்கேன் போலன்னு சொன்னதும்,
அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்ல, அப்படி இருந்தா நான் இந்நேரம் கண்டுபிடிக்காம இருந்திருப்பேனான்னு கெத்தா சொல்றான். அப்போ இவன் அசிஸ்டன்ட் ஒரு வீடியோ காமிக்கிறான். அதுல ஜியாவும் இன்சோவும் கிஸ் பண்றத பார்த்ததும் ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. இங்க பார்த்தா ரெண்டு பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காங்கும் லியாவும் வந்து பாத்துறாங்க. இவங்கள பார்த்த பதட்டத்துல அவ கீழே விழுந்துடுவா. அப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை தனியா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. காங்கெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலடா, அந்த கிளப்புக்கு ஓனரா இருந்துட்டு நீயே இப்படி பண்ணலாமா, உங்க கூட தானடா நான் சுத்திட்டு இருந்தேன், என்ன போய் ஏமாத்திட்டீங்களேன்னு சொன்னதும் அதுக்கு இப்ப என்னதான் பண்ணலான்னு சொல்றேன்னு இவன் கோவமா கேக்குறான். என்ன பண்ண முடியும், ஒரு 10 கேம் விளையாண்டு கொடுன்னு கேக்குறான். இங்க லியாவும் எப்ப இருந்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேக்குறா. ஆக்சுவலா இன்னைக்கு தான் அபிஷியலா எங்களோட ஃபர்ஸ்ட் டே, கிட்ட இந்த விஷயத்த இன்னைக்கு சொல்லலாம்னு தான் இருந்தேன்னு சொன்னதும் அங்க காங்கும் கேக்குறான், இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்தி இருக்காங்க, கண்டிப்பாவும் ஜியா தான் உன் பின்னாடி சுத்தி இருப்பா, அவளை எப்படி அக்செப்ட் பண்ணேன்னு கேட்டதும் யாரு சொன்னா அவன் என் பின்னாடி வந்தான்னு, நான் தான் அவ பின்னாடி போனேன்னு சொல்றான். இதை கேட்டதுமே இவன் ஷாக் ஆகிறான். இங்க லியா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்னு சொல்றா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ இங்கே இருந்து கெஞ்சுறா. மிங்கு வீட்டை காலி பண்ணிட்டான், இங்க இருந்து கடைக்கு போறது ரொம்ப நேரம் ஆகுது, அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காங்கையுமே பிசினஸ் பத்தி பேசணும்னு கூட்டிட்டு போயிடுறா. அப்புறம் தான் இவங்க முடிவு பண்றாங்க இவங்க லவ் பத்தின விஷயத்த கம்பெனில இருக்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு. படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். டைம் ஆனதை பார்த்ததுமே வேக வேகமா கிளம்புறா. இன்சோ இருந்துட்டு அடுத்த ஷோக்கு போய்க்கலாம்னு சொல்லிடுறான். அப்போ இப்ப ஃப்ரீயா தானே இருக்கும், ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இன்சோலாம் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா இவ அவன் கொடுத்த டிசைனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருப்பா. அப்போ உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் ஆமா, ஆனா இதுல அவங்க சிக்னேச்சர் கியூன்னு போட்டிருக்கு, யார் அந்த டேலண்டான பர்சன் கேட்டதும் அவரு நமக்கெல்லாம் சீனியர், இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு அவர் போய் 20 வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்றான். அவங்க அப்பாவா தான் சொல்றான்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பத்தி பேசிட்டே அப்படியே தூங்கிட்டா போல. சரின்னு அவளை பெட்ல தூங்க வைக்கலான்னு போகும்போது அந்த நரி பொம்மை மேல காலை வச்சனால ஸ்லிப் ஆகி அப்படியே போட்டுருவான் அவளை. ஆக்சுவலா இவ முழிச்சுதான் இருப்பா, என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் தூங்குற மாதிரி நடிப்பா. சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா கை வேற மாட்டிக்கும், அப்படியே படுத்துடுவான். இவ தூங்குற மாதிரியே பக்கத்துல வந்து படுத்ததும் இதை பார்த்துட்டு இவன் கிஸ் பண்ணலான்னு போகும்போது இவளே கிஸ் கொடுக்க வருவா. இவன் தூங்காம இருக்கிறத பார்த்துட்டு சிரிப்பான். இதை பார்த்துட்டு மாட்டிக்கிட்டோமேன்னு திரும்பி படுத்துப்பா. சரின்னு இவன் கிளம்பும் போது அங்கிள் ஜூமே வந்து மெசேஜ் பண்ணுவாரு. போய் அவரை பாக்குறான். ஜூலிங் கம்பெனி கிட்ட நீ ஃபுல் சப்ளையர் லிஸ்ட் கேட்டில, 2 நாள் முன்னாடி தான் அவங்க ஒரு கம்பெனியை மட்டும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த கம்பெனி பழைய லிஸ்ட்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஜெங்கோட அப்பா ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறாருன்னு நினைச்சு பாக்குறான். இவன் சின்ன பையனா இருக்கும்போது ஜென் அப்பா யார் கூடயோ இன்சோ அவங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்பான். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, ஜென் யூசி தான் செத்துட்டான்ல, அவனை பத்தி நீ வெளியே எதுவுமே சொல்லக்கூடாது, உனக்கு தேவையானதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருப்பாரு. இதை கேட்டு கோவத்துல இன்சோ அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு போவான். அப்போன்னு ஜென்னோட அப்பா வந்து நாளைக்கு டாக்டரை வர சொல்லி இருக்கேன், உன் ஹெல்த் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னதும் அவங்களும் நீ இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தெரியலன்னு சொல்லி ஹக் பண்ணிப்பாங்க. இதை பார்த்துட்டு அவர் பேசினதை பத்தி சொன்னா எங்க அவங்க அம்மா ஹெல்த் ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லாமையே விட்டுருப்பான். வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவும் இவனும் இருக்கிற போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுல கியூங்கிற சிக்னேச்சர் இருக்கு, அது இன்சோட அப்பா சைன் தான் போல. இன்சோட அம்மா இன்சோக்கு சூப் கொண்டு போலான்னு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த சென்னு நானே உங்களை விட்டுருன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இவனுமே ஒரு லஞ்ச் பாக்ஸ் வச்சிருப்பான். பார்த்துட்டு கேக்குறாங்க யாருக்குன்னு, அது என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிடுறான். ஆனா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவன் லவ் பண்ற பொண்ணுக்கா தான் இருக்குமோன்னு. ஜியாவும் ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணும் பேசிட்டு இருக்கும்போது இன்சோ அம்மா வந்து இன்சோவை பார்க்கணும்னு சொன்னதும் கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஜென்னு ஜியாக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்றான். இன்சோட அம்மா இன்சோவை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை கொடுக்குறான். இல்ல வேணாம், நாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம்னு சொன்னதும் நீ எனக்காக அன்னைக்கு பேண்டேஜ் கொடுத்தில, அதுக்காக தான் வாங்கிக்கோன்னு சொல்லி எப்படியோ வாங்க வச்சிடறான். வாங்கிட்டு உள்ள வரும்போது இன்சோட அம்மா இவ லஞ்ச் பாக்ஸ் வச்சிருக்கிறத கவனிச்சிடுறாங்க. ஜென்னு சொன்ன பொண்ணு இவ தான் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஜியா லஞ்ச் பாக்ஸோட வரதை பார்த்து யாரு உனக்கு இவ்வளவு லக்ஸரியான சாப்பாடு கொடுத்தது, யாரையாவது லவ் பண்றியான்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இன்சோலாம் லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டு யாரு கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சு கோவத்துல இருக்கான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்சோவும் சொல்றான், ஜியா உனக்கு இன்னைக்கு நைட்டு ஒர்க் இருக்குன்னு சொன்னதும் சன் இருந்துட்டு நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அவளுக்கு மட்டும் தானே சொல்லிடுறான். எல்லாரும் போனதும் இன்சோவை பார்க்க ஜியா போறா. அங்க போனா இவன் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். பக்கத்துல போய் கிஸ் பண்ணலான்னு போகும்போது உனக்கு கிஸ் பண்ணணும்னா பண்ண வேண்டியதுதானு சொன்னதும் இவ எஸ்கேப் ஆகும்போது புடிச்சு மடியில உட்கார வச்சிருவான். அப்ப தூங்குற மாதிரி தான் நடிச்சியான்னு கேட்டதும் ஆமா உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், நேத்து நீ இப்படிதானே பண்ணேன்னு சொன்னதும் அதுவா, நேத்து நைட்டு என் வயிற்று தாங்க முடியாம என்ன நீ கீழே தூக்கி போட்டுட்ட, நான் முடிச்சிருக்கிறது தெரிஞ்சா உனக்கு சங்கடமாயிடும்னு தான் நான் தூங்குற மாதிரி நடிச்சேன்னு சொன்னதும் நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறியான்னு சொல்லி அவளை டேபிள் மேல உட்கார வச்சு என்னெல்லாம் யாரும் சாப்பாடு கொண்டு வர சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கு இவ்வளவு ஜென்னுக்காக நான் ஒரு சின்ன ஃபேவர் பண்ணேன், அதனாலதான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தான், யாரு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி கிஸ் பண்ணிடுவா. அங்க இன்சோ அவங்க அம்மா கொடுத்த சூப்பை பார்த்துட்டு இன்னைக்கு எங்க அம்மா வந்தாங்க,
சொன்னாங்க, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண நான் ப்ரிப்பேர் ஆகல, நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னதும் உங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேக்குறா. நாங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லைன்னு சொன்னதும் அவங்க இன்னைக்கு இங்க வந்தது உனக்கு ஹாப்பியானு கேக்குறா. இவனும் யோசிச்சுட்டு அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்றான். உன்னோட ஃபீலிங்ஸை முதல்ல வெளிப்படுத்து, அப்பதானே உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன வேணும்னு மத்தவங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் அவனுமே புரிஞ்சுக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.